நேரத்தில் கையை தட்டு, கையை உயர்த்து, சத்தம் போடு, பாடு, அல்லையா சொல்லி பாட்டு பாடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி நம்ம அவங்கள பாட வைக்கிறோம். நாம் இப்படி ஊழியர்கள் ஐக்கியத்தில் பங்கு பெறும் பொழுது நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். நான் பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப்பு, மாடரேட்டர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் தான் வாக்கு தத்தம். எங்க ஊர்ல ஒருத்தர் பிரதர்னு கூப்பிட்டேன். என்ன நீங்க, நான் பாஸ்டரு, என்ன பிரதர்ன்ட்டுங்க? அப்படி பிரதர்ன்றது தப்பா? இயேசு கிறிஸ்துவே நம்ம சகோதரர் என்று தானே அழைக்கிறார். உங்களை என் சிநேகிதர் என்று அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த அந்த காலகட்டத்தில் பாஸ்டர் என்ற பேரே கிடையாது, பேச்சே கிடையாது. பாஸ்டர், ரெவரண்ட் அதெல்லாம் நாளடைவில் இப்போ வந்தது. ஊழியர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த காலகட்டம். ஊழியர், போதகர், அதெல்லாம் இங்கிலீஷ்ல ரெவரண்ட் ஆகிட்டாங்க. அல்லது உபதேசியார். நான் நல்லா சின்ன பையனா இருக்கிறப்ப உபதேசியார் என்ன பைபிள் இருந்து உபதேசம் பண்ணுவார். யோசபாத்தை பத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா அவரு சம்பளம் கொடுத்து ஊழியக்காரங்களை வச்சு போயிட்டு ஒரு வீட்டில் போய் உபதேசம் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அனுப்புறார் ராஜா. ஒரு ராஜாவே ஊழியராய் செயல்பட்ட ஒரே மனிதர் யோசபாத். அவரை பற்றி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3 அதிகாரம் தான் வரும். அவரை பத்தி சூப்பரா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு ராஜா. ஆகையினால என்ன இப்படி சொல்லிட்டீங்களா, பிரதர்ன்ட்டீங்களா? உங்களை என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன், உங்களை என் சகோதரியாக நான் நேசிக்கிறேன் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு நீங்க சகோதரியா தான் அவர் நேசிக்கிறார். எவ்வளவு பேர்லாம் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நண்பராக, உற்ற நண்பராக, தோழராக, ஒரு ஆசானாக, குருவாக இயேசு நமக்கு செயல்படுகிறார். ஆனா அப்பா நான் உங்களுடைய பிள்ளை அப்படி வந்தா எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அது ஆரம்ப அடிப்படை வரிகள். ரோமர் 8க்கு வாங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், புத்திரர் எனப்படுவார்கள். அதாவது குமாரன் என்கிறது புத்திர சுவிகாரம் என்பது வேறு. 3 பையனுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா அம்மாக்கு, ஒருத்தனுக்கு 25 வயசு, ஒருத்தனுக்கு 12 வயசு, ஒருத்தனுக்கு 4 வயசு. அப்பா அம்மா இங்க ஊருக்கு புறப்பட்டு போறாங்க. வரத்துக்கு 1 மாசம் ஆகும். பொறுப்பு யாருக்கிட்ட விட்டு போவாரு? மூத்த மகன். அதுபோல முதிர்ந்தவர்களாய், இங்க வயசை பற்றி இல்ல பேச்சு, முதிர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறினவர்களாய் இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட நான் ஊழியக்காரன், நான் ஒரு போதகர், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி அப்படி போய் கேட்காம நான் உம்முடைய பிள்ளையாக வருகிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, என்ன கண்ணோக்கி பாருங்கப்பா அப்படி கேட்கிறப்ப அவர் ரொம்ப மனம் இறங்குவார். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, நான் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை. அதான் ஃபாதர் பண்ணாரு. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அப்படி ஆரம்பிச்சு விட்டுற பாட்டெல்லாம் குறிச்சிக்கின்னு போய் வீட்டில் நைட்டுக்கு நீங்க பாடலாம். இப்போ டைம் கிடையாதா? அதனால்தான் தெரிஞ்ச பாட்டே பாடி விட்டு போயிட்டாரு அந்த ஊழியக்காரு, வெளிநாட்டிலிருந்து வந்து அப்படின்ற கெட்ட பேரு எனக்கு வேண்டாம். ஆரம்பிச்சு விட்டுருவேன், நீங்க குறிச்சிக்கின்னு வீட்டில் போய் பாடுங்க. கணவன் மனைவியா வந்திருந்தா தூங்குறதுக்குள்ள கணவன் மனைவியா பார்த்து நல்லா 2 பேரும் சிரிச்சிட்டு பாட்டு அதை பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஊழியக்காரர் தானே, திருமணமான ஊழியர் தானே, என்ன சேர்த்து தான் சொல்றேன். எல்லாம் கலந்துரையாடல் அப்பயே சொல்லிட்டேன். அதிகாரத்தோடு நான் பேசக்கூடாத. உங்களோடு சேர்ந்து நானும் ஒரு நண்பர், ஊழியக்காரர், சுவிசேஷகராக இருந்தாலும் பாஸ்டராக இருந்தாலும் ஊழியம் எல்லாம் ஒன்று தானே. பிரைஸ் தி லார்ட். உங்க மனைவியை பார்த்து சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? உங்க சொந்த மனைவிய ஐயா யார் சொல்றது? யாருன்னா ஒருத்தர் சொல்லி மானத்தை காப்பாத்துங்க. உங்க சொந்த மனைவியை பார்த்து சிரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இல்ல எத்தனை நாள் ஆச்சு?
நான் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி கூட சிரிச்சிட்டேன் என் மனைவியை பார்த்து. அதனால நான் தப்பிச்சேன். இல்லையா வாபஸா சொல்றீங்களா, வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? இல்லையா கொஞ்சம் கஷ்டம்தான், யோசித்து பார்க்கணும். என் சொந்த மனைவி முகத்தை பார்த்து சிரிச்சது நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அப்படியா இருக்கிறீங்களா? இல்ல, அதுவும் இல்ல. அப்ப இதுவும் இல்ல. சிஸ்டர்ஸ் சொல்லுங்க, உங்க கணவர் இருந்தாலும் பயப்படாதீங்க. நாங்க எங்க ஊழியக்காரர் வந்திருக்கிறோம். உங்க சொந்த கணவர் முகத்தை பார்த்து சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு கடைசியா? நீங்க நீங்க பேசிய முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அது பிரசங்க நேரில் ஊழியர்கள் கலந்துரையாடல் அப்படி வச்சுக்கலாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? கடைசியா உங்க புருஷன் அவரு மறைச்சாரோ திட்டினாரோ அதை விடுங்க. நீங்க சிரிச்சு உங்க புருஷனை பார்த்து சிரிச்சு எத்தனை நாள், எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு இல்ல. நேத்து நேத்து ஒத்துக்கலாமா? காலையிலையா? அப்ப பாசமா இருக்கு. கை தாட்டுங்கய்யா சகோதரிகளுக்காக. பிரைஸ் அல்லேலூயா. இவர் இன்னும் என்னன்னா கேள்வி கேட்டு தொலைக்கு போறாருன்னு பயந்துன்னு இருக்கிறீங்க. சரி, இந்த கேள்வி நேரத்தோட முடித்துக் கொள்ளலாம். என்னங்கய்யா? சரி, அப்பப்போ தலைவர் பேச கொஞ்சம் கேட்டுக்கலாம். என்ன சொல்றாரு நிலவரம்? சரி, பிரைஸ் சொல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனம். ஒவ்வொரு முறை யாருன்னா ஒருத்தர் படிக்கலாம், மற்றவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் ரொம்ப குயிக்கா படிக்கிற ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக நீங்களே படிக்க வேணாம், என் மனைவி வேணாம், இங்க இருக்கிறவங்க ஊழியக்காரர் உங்க குரலை தானே நான் கேட்க விரும்புறேன். ஒரு முறை படிச்சுட்டா அடுத்த முறை இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். லூக்கா 2:49. அதற்கு அவர் என்றால் இயேசு. அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அறியீர்களா? இருக்க வேண்டியதென்று, இருக்க வேண்டிய இடத்தில். ஸ்டே which you have to stay. அதான் இன்றைக்கு செய்தி. இருக்க வேண்டிய இடத்தில் இருங்கள். ஸ்டே which you have to stay. இருக்க வேண்டிய இடத்தில் இருங்கள். சிறு பருவத்திலேயே இயேசு இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தார். இப்ப நம்ம படிச்ச இந்த வசனம் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்திற்கு வந்த பிறகு நடந்த நிகழ்ச்சி அல்ல. சிறு பருவத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்பா அம்மா. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப பையனை மறந்துட்டு வந்துட்டாங்க. இயேசு சின்ன பையன் தானே, நம்மள மாதிரி ஒரு ஏழ்மையின் கோலமா உலகத்துல எப்படி மனிதன் பிறக்கிறானோ அப்படி குழந்தைய பிறந்து வளர்றாரு. ஆனா அவருக்கு ஒரு பாதுகாப்பு பாருங்க. நல்ல வேதத்தை கற்று ஆராய்ந்து தேர்ந்த அந்த அப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களோட உட்காந்து பேசணுங்கிறார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஆராய்ச்சி. வீட்டுக்கு வந்து யோசிப்போ மரியாமா, ஏமா என்னம்மா குழந்தை எங்க விட்ட? உங்க கூட வர்றான்னு நாங்க நினைச்சிருந்தோம். நான் நினைச்சது என்ன அர்த்தம் அப்படி பண்ணிட்டீங்கன்னு. ஓடு திருப்பி. ஏன்னா தேவகுமாரன் கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். அவர் சிலுவையில மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில மறிக்கணும்னு தெரியும் அப்பா அம்மா. இன்னும் சொல்ல போனா இயேசு வளர 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 அவருக்கே தெரியும். சொல்லுவாங்க, மனுக்குலத்தின் பாவத்துக்காக நீ சிலுவையில மறிக்கணும் மகனே. அப்படிங்களா? சரி. ஒரு பக்கம் பிதாவோடு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் இயேசு. இன்னொரு பக்கம் தெரியாத மாதிரி அப்பா அம்மா கிட்ட கேட்பாரு. அதான் மனித தன்மை. எல்லாம் தெரியும் பொழுது அது தெய்வீக தன்மை. தெரியாத மாதிரி அவர் கேட்கிறப்ப அது மனித தன்மை. அப்ப சொல்றாரு, என்னை ஏன் தேடினீர்கள்? எப்படி இருக்கா அப்பா அம்மாக்க? வீட்டுக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வந்து தேடுறாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆபத்து வராதுமா, நீங்க வீட்டிலே சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் பேசிக்கிட்டு போறாரு. நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகின்ற குருவி எப்படி இருக்கிறதோ அலைகிறதோ அதுபோல தன் ஸ்தானத்தை விட்டு அலைகின்ற மனிதனும் இருக்கிறான். அப்படி ஒரு வசனம், அழகான ஒரு சிந்தனை. நீதிமொழிகள் என்றாலே பேரபிள், பழமொழிகள், உதாரணங்கள். நீங்கள் தினந்தோறும் நீதிமொழிகள் படிக்கலாம் தைரியமா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். 1ஆம் தேதியா முதல் அதிகாரம், 2ஆம் தேதியா 2வது அதிகாரம், 3ஆம் தேதியா 3வது அதிகாரம். நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு அண்ணா வந்து சொன்ன அறிவுரை இது. 30ஆம் தேதி 31 அதிகாரத்தையும் படிச்சிடணும். ஏன்னா 1 விட்டு 1 மாசம் 30 நாள் தான் வரும். அதனால
என்னன்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கிறதுனால நீதி, நியாயம், விவேகம் எல்லாவற்றையும் உணர்ந்து வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில நன்றாக வாழ்வதற்குரிய ஆலோசனைகள் இந்த நீதிமொழிகளிலே இருக்கிறது. அப்படி அந்த 6வது வசனம் வரைக்கும் வரும். இன்னும் படிச்சு போனீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கும். 1:8 நீதிமொழிகள் 1:8. அப்ப 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கிறதுனால என்னென்ன நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அங்க ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப 7ல சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா எனக்கு ஒன்னும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எத்தனை முறை படிச்சுட்டேன் பைபிள அப்படி நம்ம சொல்லவே முடியாது. 1000 முறை படிச்சாலும் அது 1000 முறை நமக்கு விளங்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு புது கருத்துக்கள் விளங்கும். சிலர் விதண்டாவாதம் பேசுவாங்க. எத்தனை முறை நான் பைபிள் படிச்சிருக்கிறேன் தெரியுமா? என்ன திருப்பி டெய்லி பைபிள் படின்றீங்களே அப்படி கேட்பாங்க. எத்தனை முறை படிக்கிறது? சங்கீதம் 23 எத்தனை முறை படிக்கிறது? The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை வைத்து உலகம் முழுவதும் பக்தர்கள் எழுதின புஸ்தகங்கள் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில். எந்த ஒரு வார்த்தை? The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னன்னா அது தோண்ட தோண்ட ஒரே வார்த்தை தான். இப்போ வெளிப்படுத்தல் ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு வசனம் படிக்கிறீங்க, ஒரு 4 மாசம் கழிச்சு திருப்பி அதை படிங்களா, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே படிச்ச மாதிரியே தெரியாது. அது கடல், கடக்க முடியாத ஒரு கடல். பரிசுத்த வேதம் கடக்க முடியாத ஒரு கடல். சிலர்கிட்ட நான் சொல்லுவேன், ஐயா பைபிள் படிச்சிங்களா? எப்ப பாரு பைபிள் படிச்சிங்களா? என்ன இருக்குது அப்படி? நான் தான் படிச்சு 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 மனப்பாடம் பண்ணிட்டு பைபிளே. அது வசனம், அதே யோவான் 1ஆம் அதிகாரம், அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் ஒண்ணு கேட்கிறேன், பிறந்த பிறகு சாப்பிட ஆரம்பித்த பிறகு சோறு மட்டும் எத்தனை சோறுனா அரிசி, இது வரைக்கும் அரிசி மட்டும் எத்தனை மட்டும் ஆயிருக்கும் நம்மளுக்கு? யோசித்து பாருங்க. அது சோறா கேக்குறோமா? நேற்றும் சோறு சாப்பிட்டோம், இன்னைக்கும் சோறு சாப்பிட்டோம், இந்த கல்யாணத்தில் கூட சோறு தான் சாப்பிட்டோம். நைட்டுக்கும் கிடைக்குமோ சோறோ ஏதோ தெரியல, நாளைக்கும் சோறு சாப்பிட போறோம். சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம இந்தியாவில் இலங்கையில பெருவாரியாய் மக்கள் சாப்பிடுகிற பொதுவான ஆகாரம் எது? சோறு. அதே சோறா இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, போர் அடிக்கலையே, குட்டிக்கணும் சாப்பிடுறோமே. ஒரு சிலர் இப்போ ஞானவான்கள் வந்துட்டாங்க, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சாப்பிட சொன்னா தான் நான் சாப்பிடுவேன். இது ஒரு பக்திமான்களுடைய வார்த்தை. கர்த்தர்கிட்ட கேட்டு சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுவாங்களாம். இப்போ சில லூசு வந்திருக்குது, பசி எடுத்தா சாப்பிடணும். எந்த ஒரு காரியமும் கர்த்தர்கிட்டேவா கேட்டுன்னு இருப்பீங்க. பல்லு வளர்க்கறது கூடவா கர்த்தர்கிட்ட கேட்பாங்க, குளிக்கிறது கூடவா கேட்பாங்க? பொதுவான காரியம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பக்திக்குரிய காரியம், உபாசம் இருக்கிற காரியம், சில ஊழிய காரியங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம செய்யறோம். அதே போலதான் பிரியமானவர்களே, அதே வசனம் தான் திரும்ப 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 படிக்க படிக்க பேரானந்தம் உண்டாகிற ஊழியம் ஆண்டவர் பார்ப்பார். உங்களுக்காக ஊழியம் ஆண்டவரே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணுவார், வேதத்தை தியானிப்பது. வேதத்தை வாசி, அது என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. அந்த காலத்திலே இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் மூலமா ரேடியோவில் சத்திய வசனம் பாட்டு வரும். FPBAவிலையும் வரும், ஸ்ரீலங்கா பிராட்காஸ்ட்லயும் வரும். நோ ப்ராப்ளம். அது பிசாசு எதனா பண்ணுவான். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்து கூட்டை விட்டு அலையாத இருக்கிற இடத்துல இருன்றார். நீதிமொழிகள் 27:8. ஏன்னா அந்த முன்னுரை 1 ராஜாக்கள்
17:1 எலியா சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற நான். தன்னை பற்றி ஒரு அறிமுகம் பண்றாரு. பாத்தீங்களா? இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அவருக்கு அறிமுகமே அதான், அவருக்கு தலைப்பே அதான். அப்பா அம்மா பேர் ஒண்ணும் கிடையாது, பிரத்யட்சமா தோன்றி ராஜா முன்னாடி பேசுவார். தீவிர தீர்க்கதரிசின்னு பேர் அவருக்கு, எலியாக்கு. தீவிர தீர்க்கதரிசி. பிளஸ் பாயிண்ட் அவரை பத்தி என்ன தெரியுமா? தூங்குறாரா? டவுட் தான். உருப்படியா சாப்பிட்டாரா? டவுட் தான். ஆனா எது ஷூர்? இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற நான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன அர்த்தம்? ஜபத்துல தரித்து இருக்கணும். தமிழ்நாட்டில் கூட சில இடத்துல பார்த்துருக்கோம், புருஷன் ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னா வர்ற வரைக்கும் அவங்க மனைவி ஜபத்துல தரித்திருப்பார்கள். அது உபாசம் போட்டு. புருஷன் கூட சொல்லுவாரு, ரொம்ப ஓவரா உபாசமெல்லாம் வேண்டாமா, சாப்பிட்டுக்கோ, டைமுக்கு சாப்பிட்டுக்கோ, ஜபம் பண்ணு, பரவாயில்ல. நான் புருஷன் அந்த அன்புல சொல்லுவார். ஆனாலும் பாருங்க, ஊழியத்துக்கு அவர் போயிருக்கிறார். நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? ஜப ஊழியம். ஊழியத்திலேயே பிரதான ஒரு ஊழியம் என்ன? ஜப ஊழியம். நம்ம நினைக்கிற சோம்பேறிங்க தான்ட்டு. அப்படி சொல்றவங்களை கேட்டு பாருங்க. உலக வேலை செய்யாம சோம்பேறிங்கன்னு ஊழியக்காரங்களை இதான் வழிச்சு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? வழிச்சு சாப்பிட்டுருக்கிறியா நீ? எதெல்லாம் வழிச்சு மூட்டை தூக்கி வழிச்சு சாப்பிட்டுக்கிறியான்னு. இந்த கேள்வி எது கேட்கறான்னு தெரியல. எலிசபெத் மகாராணி சொன்னாங்க, ஜெபிக்கலான்னு முட்டி போட்டாவே என் உள்ளமெல்லாம் நடுங்குது, ஜெபிக்கிறவனுக்கு முன்னாடி நான் பயப்படுகிறேன். அப்ப உலகத்திலேயே சிறந்த ஊழியம் முழங்கால் யுத்தம். கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும் சவால் விட்டு. சோம்பேறி ஊழியக்காரங்களை பார்த்து சோம்பேறின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி நீ செய்யற வேலையை நான் செய்யறேன். 3 மணி நேரம் நான் நெருமுட்டி போட்டு ஜெபிப்பேன், நீ பண்ணுவியா? கேளுங்களா. 4 மணி நேரம் நான் மேடையில பேசுறேன் இயேசு பற்றி, 5 நிமிஷம் பேசுறா பார்க்கலாம், சொல்லுங்களா? பைபிளை கையில எடுக்கிறதுக்கே முடியாது, நடுங்கும். நம்மை மேன்மையாக மகிமையாக ஆண்டவருடைய ஊழியத்தில் வைத்திருக்கிறாரு. சாத்தான் நடுங்கும்படியான ஒரு வேலை கர்த்தருடைய ஊழியம். அதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். பாடுகள் வரும். நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதே பேசியிருந்தா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதானே. நிறுத்து, கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாங்க. 4 சுவிசேஷங்களை நிறைவேறுதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிபட்டார், திட்டு வாங்கினார், தர தர தரன்னு அடிச்சு இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க. செத்து போயிட்டான்னு சொல்ற அளவுக்கு அவருடைய சீடர்கள் எல்லாரும் சுத்தி நின்று ஜபிக்கிறாங்க. உயிர் வந்துருச்சு. தூசியை தட்டிட்டு, வாங்கப்பா அடுத்த தெருவில் போய் இயேசுவை பற்றி பேசலாம். இதான் எழுப்புதல். அல்லேலூயா. என்ன அடிச்சவங்கள பாத்தீங்களா, குறிச்சு வச்சிங்களா பேரு, நாளைக்கு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது என்ன நேரிட்டதுன்னு அவருக்கே தெரியாத மாதிரி, வாங்கப்பா அடுத்த கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். இதுதான் அப்போஸ்தலர் காலத்தில் உண்டான எழுப்புதல். சீடர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அதே நேரத்தில் எழுப்புதலும் உண்டானது. அப்போஸ்தலர் 2ல ஆரம்பிச்சு பாருங்க. பேதுருவின் பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த அதிகாரம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு முன்னாடி 120 பேர் ரெடி ஆனார்கள் மேலறையில். அதுக்கு முன்னாடி 12 பேர் இயேசு ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு. யோசிக்கணும். ஏதாவது செய்யறதுக்கு தான், ஆத்ம ஆதாயத்துக்காக தான் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். உலக பிரகாரமான வேலைக்கு போயிட்டு ஊழியத்துக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு சொல்லல, லாய்க்கு ஆயிருந்தோம், ஜபம் பண்ணி செட்டில்மெண்ட் ஆயிருந்தோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். Those who serve to me, my father will honor him. 18 வயசுல ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையா மாறி ஞானஸ்தானம் எடுத்து வந்தோம். ஐடி காலேஜில் படிக்கிறான். 20 வயசுல வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். எவ்வளவு பேர் கேலி பண்ணாங்க, நல்லா தானடா இருந்தா, என்ன நெட் லூஸ் ஆயிடுச்சா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி செலக்ஷன் ஆயிட்டு போறேன். ஆண்டவர் கூப்பிட்டாரு.
வயிற்று பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகாத, நிறுத்திட்டு 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு மைதானத்தில், அதே மைதானத்தில் ஜெபம் பண்றேன். மகனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளிநாட்டு போகாமல் நின்று விட்டாய், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு காரியம் சொல்லுவேன், செய்வாயா? சொல்லும் ஆண்டவரே, இப்ப செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையையும் விட்டுவிட்டு முழுவதுமாக என் வேலையை செய்வாயாக, சுவிசேஷகனுடைய வேலையை செய்வாயாக. ஒரு குறுக்கு கேள்வி கேட்காம வந்தவன் தான். இந்த பைபிள் எடுத்துக்கணும் ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன, மாதிரியை கட் பண்ணு, பைத்தியக்காரனே தான். நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இருக்கிறோம். அப்படி வந்தவன் தான். சொந்த பந்தம் உட்பட எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, ரொம்ப சொந்தக்காரர் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எப்படி இனிமேல்ட்டு வாழ்க்கை. சில சொந்தக்காரு பரிதாபம் ரொம்ப ஓவராய், சில சொந்தக்காரு அடப்பாவி என்னடா அப்படி பண்ணிட்ட, உன்னை நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்க. அவங்க கேள்வி பாருங்க, உன்னை நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேட்பாங்க. இது யாரை கேட்க வேண்டிய கேள்வி தெரியுமா? ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு கிடப்பாங்களே, அவங்கள கேட்க வேண்டியது. என்ன கேட்கறாங்க? பைபிள் எடுத்து ஊரா சுத்துறான். நைனா, உன்னை நம்பி உனக்கு யாரா சோறு போடுவாங்க பின்னாடின்னா? நான் சொன்ன, சோறு பின்னாடி போட மாட்டாங்க, முன்னாடி தான் போடுவாங்க. இவனை திருத்தவே முடியாதுப்பா. இப்படிதான் எது சொன்னாலும் எதுனா ஒண்ணு பேசிடுறா. சோறு எப்பவுமே முன்னாடி தான் போடுவாங்க, பின்னாடி போட மாட்டாங்க. அப்புறம் இன்னும் சொல்ல சொந்தக்காரு, ஏப்பா இங்க வா 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 உக்கார், ரொம்ப அன்பா என் மேல. இப்ப சின்ன பையன், புடுக்குத்தானம், ஒன்னும் தெரியாது. ஒரு நாள் வரும், கல்யாண வயசு வரும், பெண் பார்க்க பெண் வீட்டுக்கு போவாய். மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார்? வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பைபிள் எடுத்து ஊரா சுற்றுகிறார். உன்னை நம்பி யாரா பொண்ணு கொடுப்பாங்க? அப்படி கேட்டாங்க. கல்யாணம்னா அதை பத்தி யோசிக்காத காலகட்டம். ஒரு காவி துணி மாதிரி போட்டுக்கின்னு அப்படியெல்லாம் வட இந்தியாவுக்கு போயிடலாம் மிஷினரியா, அப்படியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. உன்னை நம்பி உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க அப்படி. அதை பத்தி எனக்கு தெரியாது, கல்யாணத்தை பத்தி நான் இப்ப யோசிக்கல, அமைதியா விட்டுருங்க. என்ன ஏசப்பா கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு, அவ்வளவுதான். எங்க அப்பா அம்மா செட்டில் ஆயிட்டாங்க. சரி, அவனுக்கு என்னமோ ஆண்டவருடைய கிருபை, அவன் விசுவாசம், நம்ம ஒன்றும் தடையிட முடியாது, தலையிட வேண்டாம். எங்க அண்ணன் தம்பியெல்லாம் நம்ம உலக வேலை செஞ்சு பெரிய அளவில் முன்னேறலான்னு நம்ம பாடுபடுறோம். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம், எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா ஊழியதான்றப்ப அவன் போக்கிலே விடலாம். அது ஒரு துணிச்சலா யாரும் இவ்வளவு தைரியமா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப அதுல அவங்களுடைய அன்பு, நேசம், பாசம் எல்லாம் இருந்தது. என்னையும் நம்பி ஒரு ஐயா ஒரு மகளை கொடுத்தார். 1985 ஜூன் மாசம் 5ஆம் தேதி எனக்கு திருமணம் ஆனது. நான் ஊழியக்காரன்னு தெரிஞ்சோம், ஏன்னா 7 வருஷம் முன்னாடியே வந்துட்டேன் ஊழியத்துக்கு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு நான் தெளிவா சொல்லிட்டேன். பெண்ணின் தகப்பனா தாயார்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், உலக பிரகாரமான வேலைக்கு நான் இனி போக மாட்டேன். இயேசுநாதர் ஊழியம் தான். என்னை போஷித்து காப்பாற்றுகிற இயேசு என் மனைவியையும் போஷித்து காப்பாற்றுவார். நம்பிக்கை இருந்தா அவங்க மகளை கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தெளிவா சொல்லியாச்சு. அவர் சொன்னாரு, இல்லப்பா உங்ககிட்ட ஆண்டவருடைய கிருபை இருக்குது, நாங்க பாக்குறோம், நீ பாட்டு பாடுற, ஜெபம் பண்ற, மேடையில புருஷன் எல்லாம் பார்ப்பாங்க. என்னையும் நம்பி ஒரு ஐயா அவர் மகளை கொடுத்தாரு. கல்யாணமும் ஆச்சு. எனக்கு பெண் கொடுத்த அந்த ஐயா யார் தெரியுமா? அவர் தான் என் மாமனார். ரொம்ப லேட்டா நாங்க சென்னையிலிருந்து பிளைட் ஏறி ஸ்ரீலங்காக்கு வந்தோமே, அந்த மாதிரி லேட்டா போல வேலை செய்து பெண் கொடுத்தவர் தான் மாமனார். வேற யாரு? இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்பா என் பொண்ணை கூட்டிக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியாவெல்லாம் போய் வந்து அது போதே அப்பா எங்க மாமனார். மனைவியை கூட்டிக்கிட்டு போவாங்க, வேற யாரை கூட்டிக்கிட்டு போவாங்க. ஆனா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுல பல தடவை வந்துட்டாங்க, இலங்கைக்கும் வந்துட்டாங்க. பாருங்க, ஊழியத்துக்கு ஊழியம் எல்லாரையும் போய் நம்ம பார்க்கிறோம். அவரை நம்பி உலக பிரகாரமான காரியங்களை பற்றி பேசக்கூடாது. வசதி இருக்குமா? ஆபிரகாமை ஆண்டவர் தனியா வா என்று அழைத்த பொழுது அது எந்த கேள்வி கேட்கல.
தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். இதை ஒரு ஐயா கிட்ட சொல்றேன். ஐயா, ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் கூப்பிட்டா தண்ணி இருக்குமா, வசதி இருக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, மின்சாரம் இருக்குமா, தங்குற இடத்துல ஏசி இருக்குமா, அதெல்லாம் வேணும். தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா, அதை முதல்ல பாரு. ஏசியை பற்றி அப்புறம் பேசலாம். ஏசி இருக்குதா இல்லையா? ஏசு இருக்கிறாருல கூட. ஆபிரகாம் பாருங்கய்யா, ஆண்டவர் அழைத்த உடனே வந்தாரு, போனாரு. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அப்படியே விசுவாசத்தோட போனாருன்ற அவனுக்கு அறிவே கிடையாது, போயிட்டான்றான் ஒருத்தன். ஆபிரகாமுக்கு அறிவே இல்லையா? அது உண்மைதான். யோசிக்க அறிவு இல்லை. யோசித்திருந்தா போயிருக்க மாட்டேன். ஆனா இப்ப இருக்கிற வாலிப பசங்களை கூப்பிடும் ஊழியத்துக்கு மாசம் சம்பளம் எவ்வளவு தருவ, தங்கறதுக்கு வீடு, பசங்க படிக்கிறதுக்கு தனியா கொடுத்துடணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் தலைமை போதகிற பெண்டு எடுத்துட்டு அவரு யோசிப்பாரு, இந்த இதுக்கு இனிமேல்ட்டு இந்த சம்பளத்துக்கு எங்க போறது. தலைமை போதகர் யோசிப்பாரு, ஐயா ஊழியம் தாயா முக்கியம், நான் வர்றையா அப்படி சொல்லிட்டு வர்றவங்க உண்டா? கண்மூடித்தனமாய் வருகிற ஒரு விசுவாசம். பற்றி எரிது வீடு, பையன் மேல, அப்பா கீழே நிற்கிறாரு. ஜம்ப் மை டியர் சன், ஜம்ப், குதிச்சிரு, இல்லைன்னா உனக்கு ஆபத்து, பத்தி எரிஞ்சிருவேன். அப்பா கத்துறாரு கீழே இருந்து. அப்பாவை அப்படியே நம்பினா, குதிச்சா, அப்பா பிடிச்சுக்கிட்டாரு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்பா, சொந்த அப்பா கைவிடுவாரா? சித்தப்பாவோ பெரியப்பா வந்தா கிட்ட வர போட்டுருவாங்க, சாவுடா, எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை பிடிக்கணும்ட்டு அப்படின்னு நினைப்பல. அப்பா, பெற்றெடுத்த சொந்த அப்பா கைவிடுவாரா? அவர்களே கைவிட்டாலும் ஊழிய பாதையிலே, அன்பு மகனே மகளே, உன்னை நான் கைவிட மாட்டேன். இருக்கிறீங்களா? நாங்க கல்யாணம் புதுசுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் ஒரே ஒரு பொருள் என் மாமனார் கிட்ட கேட்கல, பொண்ணை கொடுங்க அவ்வளவுதான். நான் தீவிரவாதி, சீர்திருத்த தீவிரவாதி. வரதட்சணை பிடிக்காது, வரதட்சணை வாங்குறவங்கள கண்டாலும் பிடிக்காது. அதனால நான் அதில் கரெக்டா இருக்கேன். நான் என் மனைவியை போஷித்து காப்பாற்றணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு மாப்பிள்ளன்ட்டு 3 பெண்களை 3 மாப்பிள்ளை கொடுத்துருக்குறாங்க எங்க மாமனாரு. அந்த 3 மருமகன்ல என்னதான் ரொம்ப நேசிப்பாங்க. அல்ல சொல்லுங்க. அப்படி நல்ல மருமகனா இருக்கணும் உங்க மாமனாருக்கு மாமியாருக்கு. இருக்கிறீங்களா? மனைவி வந்தாச்சு, அவங்க அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்துறது. அப்ப ஊழியக்காரன்ற தகுதியை நாம் இழக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு எப்படி மந்த்லி ஏதாவது உதவி செய்யறோமோ, மனைவியின் அப்பா அம்மாவுக்கும் மந்த்லி கொஞ்சம் உதவி செய்யணும். அவங்க உள்ள குளிரும், சந்தோஷப்படும். ஆண்டவர் பேசுறாரு, இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படி செய்யறோம். மனசுக்கு ஒரு நிம்மதி, மன மகிழ்ச்சி. என்னத்தை வாரிக்கு போறோம்? சில பாருங்க, எங்க தமிழ்நாட்டில் தான் ஊழியக்காரங்க தான் பொண்ணை கட்டிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு தொடுத்து உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கிடுவா. பணம் தான் நிறைய இருக்குது இல்ல உங்க அப்பா கிட்ட. இருக்கட்டும், நீ ஊழியக்காரன் அல்லவா, யாருக்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா கிட்ட கேட்கணும். எங்க மாமனார் கேட்டாரு, மோட்டார் சைக்கிளாவது வாங்கி தரேன்ப்பான்ட்டு. ஊழியத்துக்கு மோட்டார் சைக்கிள் நான் ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும், உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு. சரியான ஆளா இருக்கும். இப்படிதான். அதே போலதான் என் மகனுக்கும். என் மகனுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம். அந்த பெண்ணுக்கு அம்மா கேட்டாங்க போன் பண்ணி, ஆனா சொல்லுங்கண்ணா மாப்பிள்ளைக்கு எதுனா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரோம் ஊழியத்துக்குன்னு. ஊழியத்துக்கு மோட்டார் சைக்கிள் ஏசப்பா இல்லாம தரணும், நீங்க தரீங்க, பொண்ணு அனுப்புமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்க வேண்டிய இடத்துல இரு, பண ஆசை இல்லாத சிந்தனையில இரு. 1 தீமோத்தேயு 6:10 நினைக்கிறேன். The loving of money is root of all evil things. You man of God, run from such place. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நீயோ தேவ மனிதனே அந்த இடத்தை விட்டு ஓடு. பணம் அல்ல, பண ஆசை. கர்த்தர் கொடுக்கிற பண ஆசீர்வாதம் போதும் ஐயா. அதே சொல்லுங்க, அல்லேலூயா. வியாதி இல்லாம சுகமா வச்சிருக்கிறாரே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. கொரோனாவில் நம்ம போனாங்களா ஒரு டீம், அவங்க கூட போகாம நம்மள வச்சிருக்கிறாரே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஒரு டீமே போயிடுச்சு பரலோகத்துக்கு.
கொரோனா பரலோகம்னு ஒரு இடம் இருக்குது பரலோகத்தில், தெரியுமா? கொரோனாவில் வந்த பக்தர்கள், கொரோனா காலத்தில் மரித்த பக்தர்களுக்குன்னு ஒரு தனியா பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குதான். அதுல போகாம நம்மளை வச்சிருக்கிறாரு. நீங்கள் தேவை, உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டியது நிறைய இருக்குதம்மா. ஏதோ பொம்பளையா பறந்துட்டோம், நம்ம வீட்டுக்காரர் சாயிட்டோம் ஊழியத்தை, அவருக்கு சாப்பாடு ஆக்கி போட்டா போதும் அப்படி நினைக்காதீங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டுதான் செய்வார். உங்கள் கணவரை கொண்டு அல்ல, உங்களை கொண்டுதான் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புருஷர்களே, உங்க மனைவி அப்படி உற்சாகப்படுத்தி விடணும். ஊழியத்துல சாப்பாடு செஞ்சு போட்டா போதும்னு போயிடக்கூடாது. பேக்ல பைபிள போட்டுக்கின்னு கைப்பிரதி கொஞ்சம் எடுத்துக்கின்னு எங்கன்னா ஜாலியா சுத்திட்டு விசுவாசிகள் சோறு போடுற இடத்துல சாப்பிட்டு அங்கே தூங்கி எழுந்து அங்க போல ஏதோ பார்த்தோமா ஜெபம் பண்ணமா வந்துனே இருக்கணும். அங்கேயே தங்கறது, அங்கேயே சாப்பிடுறது, அங்கேயே தங்கி நார் அடிக்கிறது. மனைவி போன் பண்ணா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா வேற இடத்த சொல்றது. போய் நாம கர்த்தருக்கு அருவருப்பு. உங்களே சொல்லல, எங்க ஊர்ல சில லூசுங்க அப்படி இருக்குது. நான் எங்க போனாலும் எங்க இருக்கிறேன் கரெக்டா சொல்லிடுவேன். அந்த இடத்துல இருக்கிறோமா, இத்தனை மணிக்கு நான் வருவேன்னு சொன்னா கரெக்டா அந்த மணிக்குள்ள நான் வீட்டுல இருப்பேன். அதான் ஹானரபிள், ஹானஸ்ட். நாங்க இருக்கிறோம்னு சொல்லிடாத. தேவையா? சின்ன 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 பாவம் பெரிய பாவமா ஆயிடும். தைரியமா சொல்லணும், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த சகோதரி வீட்டுல இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரேன். அப்ப நீ இதை சொல்ல பயப்படுறா, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? பாரு எவ்வளவு சகோதரிகள் தலை எப்படி ஆட்டுறாங்க, அந்த கருத்தை ஒத்துக்கிறாங்க. சொல்லணும், இங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், இங்க சாப்பிடுறேன், இந்த புறப்பட்ட வர்றேன், அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தகவல். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் மலேசியா சிங்கப்பூர் போனா கூட சரி, பேசுறதுக்கு லைன் கிடைக்கல, பேசி அனுப்பிடுவேன், மேட்டர் பேசி அனுப்பிடுவேன். நைட்டு தான் தீர்ப்பட்டா பேசுவோம். சொந்த மனைவி கிட்ட குடும்பத்துல ஒரு உண்மை, சொந்த புருஷங்கிட்ட குடும்பத்துல ஒரு உண்மை இல்லைன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்று அர்த்தம். அலைபாயும் உள்ளமாக இருக்கிறது. இது அடிப்படை ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருக்க வேண்டிய சுபாவம். ஊழியக்காரருக்கு இருக்கலாமா? இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். மனைவியை நீ ரொம்ப நேசிக்கிறான்னு ஆண்டவர் உங்களை குறை சொல்ல போறது இல்லை. அம்மா நீ உன் புருஷனை ரொம்ப ஓவரா நேசிக்கிற அப்படி சொல்ல மாட்டார், சந்தோஷப்படுவார். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், அதுலதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எப்பனா உங்க மனைவியை பார்த்து டார்லிங்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அடுத்த கேள்வி வந்துட்டேன். இவர் மானத்தை வாங்குறாரு, இனிமே இவரை விடாதீங்க ஐயா பிரசங்கத்துக்கு. எப்பனா தமாஷான கேள்விங்கதான். எங்க ஊர்ல இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு புறப்பட்டப்போ ஒரு சகோதரி ஒரே துக்கம், ஐயா என் கணவர் என்ன ஒரு முறை கூட இது வரைக்கும் டார்லிங்னே கூப்பிடல. அது கூட எல்லாரும் எதிர்க்க கேட்கல, நான் தனியா தான் கேட்டேன். ஆனா மாசத்துக்கு ஒரு முறை தனியா யாரும் இல்லாதப்ப டார்லிங் அந்த அன்பான வார்த்தைக்கு அந்த அம்மா ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன் ஆகட்டோன்னே. அவங்க வீட்டுக்கார பார்த்தா அதுக்கப்புறம் உங்க மனைவிக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம் இருந்தாருன்னு. என்னவா? ஒண்ணும் இல்ல, டார்லிங்னு கூப்பிடணுமா எப்பனா, எல்லாரும் இருக்கிறப்ப கூட இல்ல, தனியா தான் கேட்கறாங்க. சரியா இனிமே நான் கூப்பிடுறேன் சொல்லி அனுப்பிட்டு இருக்கலாம்ல. டார்லிங்கா? அது மூஞ்சிக்கு டார்லிங், அது மூஞ்சிய பார்த்தா டார்லிங் கூப்பிடுற மாதிரியே இருக்குது, இப்படி என்ன திட்டுற மாதிரியே இருக்குது. நான் வந்துட்டேன் வெளியா, எப்படின்னா போப்பான். அந்த அம்மா என்ன சொன்னார், இனிமே உங்களை டார்லிங்னு கூப்பிடுவாரு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த அந்த மனைவி என்ன எதிர்பார்க்கிறாங்க சொல்லுங்க பிரதர் பாஸ்டர்? அவங்க அந்த ஊழியக்காரருடைய மனைவி அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? மாசத்துக்கு ஒரு முறையான யாரும் இருக்கிறப்பனால வெக்கம் இல்லையா? பொதுவாகவே எல்லாரும் இருக்கிறப்ப டார்லிங்னு கூப்பிடுறதுக்கு வெக்கம் தான். ஆனா ஒரு சிலர் நல்லா தைரியமா கூப்பிடுறாங்க. எங்க ஊர் பக்கம் அவர் போயிட்டார் ஆண்டவர்கிட்ட, அங்க இருப்பாங்க அந்த அம்மா, அவருடைய மனைவி அங்க இருப்பாங்க 50 அடி தூரத்துல, டார்லிங் சத்தமா கூப்பிடுவாரு. ஊர் பட்ட ஜனம் திரும்பி பார்க்க அவரு. அந்த அம்மாவை அக்கப்படுதான்னு பார்த்தா எனக்கு ஒண்ணும் இல்லை டார்லிங், நீங்க அங்கேயே இருக்க நான் வந்துடுறேன். அந்த டார்லிங் வார்த்தையை போட்டுதான் அது பேசுது. ரெண்டு பேருமே ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. தம்பதியர்னா அந்த மாதிரி நான் சாட்சி சொல்ல முடியும். அவங்க கிட்ட தான் நான் 4 வருஷம் வளர்ந்தேன். அவர் தான் என் குரு ஊழியத்துல, ஊழியக்கார். அப்படி ஒரு சாட்சியாக
சாட்சி சொல்லுகிறதை விட சாட்சியாய் வாழ்வதுதான் ரொம்ப உண்மையான நல்ல ஒரு வாழ்க்கை. சரி, நான் வந்த வசனம் ஒன்றும் இது முன்னுரை. இவ்வளோ நேரம் நான் பேசுறது முன்னுரை. கவலையப்படாதீங்க, நைட்டு 12 நான் முடிச்சிடுறேன். இருப்பீங்களா? இவர் சும்மா சொல்றான்னு சிரிக்கிறாரு. அவரு கூலிங் கிளாஸ்காரு. 12 நைட்டு இல்ல, காலையில மறுநாள் நாளைக்கு மத்தியானம் 12 வரைக்கும் கூட நான் பேசுவேன். 67 வயசு ஆகுது, ஆனாலும் பேச கர்த்தர் பலன் தருகிறார், ஊழியத்தை செய்ய பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இஃப் யூ ஹேவ் பேப்பர் பென், இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத பட்சத்துல என்ன நேரிட்டது? அதான் வசனம் மட்டும்தான். ஏன்னா விளக்கம் கொடுக்க நேரம் இல்ல. இதை விளக்கி பேசினா சாயங்காலம் விடியற்காலமாகி 8வது நாள் கூட ஆயிடும். 1 பேதுரு, செயின்ட் பீட்டர், குஷிங், மத்தேயு 26:58, மார்க் 14:54, லூக்கா 22:55-62. போர் சேவகர்களோடு இருந்ததுனால, இயேசுவோடு கூட இல்லாம போர் சேவகர்களோடு அவர் இருந்ததுனால அப்படி 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 தள்ளி போயிட்டார் பாருங்க. மறுதளிக்க வேண்டியதாய் ஆயிற்று. அது ஒரு பெண்ணுக்கு முன்னாடி, சேவல் கோவதற்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளி, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி. அவன் இவன் என்ற வார்த்தை பைபிள்ல இயேசு பற்றி கிடையாது. வாழ்க்கையிலேயே புறஜாதி மக்கள் ஒரு வேளை சொல்லி இருக்கலாம், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவன் பிலாத்து, அவன் புறஜாதி சீடன், இயேசுவின் சீடன். அவனை எனக்கு யார் என்றே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி. வாட் எ டெரரிசம் சின். எதனால? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால. நான் உங்க பின்பற்றி வருவேன், சாவே வந்தாலும் மறுதளிக்க மாட்டேன், உங்களுக்காக ஜீவனையும் கொடுப்பேன். ஆனா அவர் அதெல்லாம் கடைசியில செய்தார். அது சொல்ல, அல்லேலூயா. தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். சரித்திரம் சாட்சி. ஆர்சி வட்டாரத்தில், அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வரலாறு, முதல் போப் யார் என்று சொல்லுகிறார்கள்? செயின்ட் பீட்டர். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. சரித்திரத்தில் இடம் பிடித்தார். பைபிள்ல இடம் பிடிக்க முடியல, தள்ளி பயிற்சி. சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. சோகமாய் முடிந்தது. மறுதளித்த பிறகு மனம் கசந்து அழுதார். மறுதளித்ததுனால தானே மனம் கசந்து அழ வேண்டும். ஆனா மறுதளிக்காத. அவர் நமக்கு செஞ்ச விளக்கு, எச்சரிப்பு. மறுதளிக்கவே கூடாது, முறுமுறுக்க கூடாது. தேவனாகிய கர்த்தர் தான் இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வந்தார். கானானுக்கு வருகிற வழியிலேயே ஏன் அழித்தார்? முறுமுறுத்தார்கள். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஒன்றுமில்லை, முறுமுறுத்தார்கள். புருஷனை முறுமுறுக்காத, மனைவியை முறுமுறுக்காத, ஸ்தோத்திரம் பண்ணு. சரியாய். முறுமுறுப்பு மறுதளிப்பதற்கு சமானம். நம்ம நினைக்கிறோம் நல்ல சாதாரண பாவம். பாவத்துல சாதாரண பாவம்னா மசால் பாவம் தான், எல்லாம் பாவம் பாவம் தான். அது வசனம் சொல்லுது, முறுமுறுத்தார்கள் வழியில் மாட்டார்கள். முறுமுறுப்புனா காரணம் இல்லாத, அதான் உதர் மட்டும் அசையம், கருத்துக்கள் வெளிப்படாது. அது பயங்கரமான பாவம், ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்கும் என்றார் பைபிள் வசனம். முறுமுறுக்காதே, மறுதளிக்காதே. எந்த பாவத்தை போல இது ஒரு பயங்கரமான பாவம். அடுத்து யோனா 1:5-17, 2:1-10. போக வேண்டிய இடத்திற்கு போகாமல், இன்னும் சொல்ல போனா கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போகாமல், கர்த்தர் சொல்லாத இடத்திற்கு டிக்கெட் எடுத்து கப்பலில் ஏறினதனால், அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காமல் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்ததனாலே வந்தது பெரிய அளவுல பிரச்சனை. யோனா புஸ்தகத்தை எழுதியது யார் தெரியுமா? பாஸ்டர்ஸ், அகராதி படிக்கிறீங்களா? யோனா சரித்திரம், யோனா புத்தகத்தை எழுதியது யார்? யார் சொல்றது? யோனா புத்தகத்தை எழுதியது யார்? 3 தடவை கேட்டுவிட்டேன். யோனா தான். திருந்தியவன் தன் தவறை கூட மறைக்க மாட்டான். அவர் பண்ண தப்பு அவரே எழுதுறாரு பாரு. எப்ப ஒருத்தர் புக் எழுதாரு? எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சரித்திரத்தை நம்மளே எழுதலாம். அதான் அகராதி பைபிள் வச்சிருக்கிறோம். அது முதல்ல வரும். ஒவ்வொரு புத்தகமும் யாரால் எழுதப்பட்டது, எந்த காலகட்டம், அந்த மாதிரி பைபிள் வச்சிருக்கோம். ஊழியர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இணைவசன வேதாகமம் அப்படியெல்லாம் இருக்குது நிறைய. 3 எலியா. 1 ராஜாக்கள் 19:4. மரணத்தை விரும்பினதனாலே, நல்லா கவனிங்க, மரணத்தை விரும்பக்கூடாது. அதுவா வந்தா போட்டோம், போய் சேரலாம். நம்மள ஆசைப்பட்டு விரும்பக்கூடாது. சூறை செடியின் அடியில போய் படுத்துக் கொண்டார் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. முன்னுரையிலேயே சொன்ன அவரை பற்றி பிளஸ் பாயிண்ட், இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், அவரை பற்றி அவரே சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க, ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு, உயிருக்கு பயந்து கொண்டு, போதும் கர்த்தாவே நான் வேண்டாம், இனி வாழ விரும்பல, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி சூறை செடியின் அடியிலே போய் படுத்துக் கொண்டார். நீங்க ஒன்ன சூறை செடி கூகுள்ல போட்டு பாருங்க, அதுல நிழலே வராது. உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள போய் பதுங்கி கொண்டார். முள்ளு செடி, அது முள்ளு செடி. கிருமிகள், அந்த நிழல் வந்து கிருமியா நம்ம மேல போடும். அந்த நிழல் பட்டா கூட ஒரு வேலை. ஒரு நல்ல அரச மரம், ஆலமரம், புளியா மரம், அந்த மாதிரி நிழல் எல்லாம் உட்காரணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? வீட்டு முன்னாடி நிழல் கொடுக்கும் மரத்தாண்ட உட்காரும். நிழல் கொடுக்காத செடி, சூறை செடி, செடின்னு இருக்குது. சூறை வந்து மரம் கிடையாது. மரத்தடியில் தான் நிழல் வரும். இவர் நிழலை விரும்பவில்லை, பாதுகாப்பை தான் விரும்பினார். குத்துதிர முள்ளு பாதுகாப்பு. மரணத்தை விரும்பக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடிய ஆயுசுனால விரும்பணும். ஐயா, அப்பதானே ஊழியம் செய்ய முடியும். மோசே 120 வருஷம் வாழ்ந்தாரு, கண்ணு கூட மங்களையா. அப்போ 3 பகுதியா பிரிக்கலாம். 40 ஆண்டுகள் ராஜரீக வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை, 40 ஆண்டுகள் ஊழிய வாழ்க்கை, 40 நாட்கள் 3 தடவை உபவாசம் இருந்து ஜெபித்த ஒரு தேவ மனிதர். மோசே பற்றி எந்த கருகள் வராது. ஒருவேளை ஒருத்தனை கொண்டு போட்டார, அது ஒண்ணுதான் ஆரம்ப காலம். தேவனை சந்திப்பதற்கு முன்பாக முரடனாய் கடந்த மோசே, மோசே மாதிரி சாந்த குணம் உள்ளவங்க யாருமே இல்லைன்னு ஆண்டவரே சொல்ற அளவுக்கு மோசே மாறினார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆமென். சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க, ஊழியத்துக்கே வந்திருப்பாங்க, பல வருஷம் ஊழியத்தில் இருப்பாங்க. அடிப்படை கோபம் கூட தீர்ந்திருக்காது, பொறாம போயிருக்காது, எரிச்சல் தீர்ந்திருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் பாருங்க. கொலைகாரன மோசே போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பிளான் பண்ணி கொலை பண்ணா தாவீது ராஜா. பிளான் பண்ணி போர் முனையில போய் போர் புரிவதற்கு பதிலாக மாடியில உலாத்தி கொண்டு கிடந்ததால வந்த விளைவு, மாடி மேலிருந்து கீழே விழுந்தார். உடம்பு இல்ல, அவர் வாழ்க்கை இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருக்க. அடுத்த பாயிண்ட் அதான், தாவீது தான் வராரு. 2 சாமுவேல் 11:2-5 மாடியில் உலாவி கொண்டிருந்தார். ஒரு ராஜா எங்க இருக்கணும்? போர் முனையில இருக்கணும். எல்லாரையும் அனுப்பிட்டு இவர் உலாவி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததுனால செய்யக்கூடாது 2 விசேஷித்த பயங்கரமான பாவம், துணிகரமான பாவம். அடுத்தவன் மனைவி அபகரித்துக் கொண்டதும் அன்றி அவனை கொலை செய்தான், பிளான் பண்ணி. அப்படியாப்பட்ட தாவீதை எப்படி மன்னித்தாரோ தெரியல. என் இதயத்திற்கு ஏற்றவன் என்ன மாறணும். அதுக்கப்புறம் அவர் பட்ட பாடு, உபதிரம், போராட்டம் அவரை மாற்றிக்கொண்டே மாற்றி மாற்றி மாற்றி. நமக்கு வர்ற உபதிரம் நம்மை மாற்றுவதற்காக தான். எதிரிகளை மடங்கடியும், இந்த உபதிரவத்தை கொடுத்தவர்களை மடங்கடியும் இல்ல, நீ மாறணும்ன்றாரு. நீ மாறணும், ஊழியக்காரர் தான் மாறணும். அடிப்படை ஃபண்டமெண்டலே ஃபெயில் மார்க்கு, தமிழ்லயே ஃபெயில் மார்க்கு, இங்கிலீஷ் அங்க பாஸ் மார்க் எனக்கு. அது போல எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது சிம்சோன். நியாயாதிபதிகள் 16:4, அதே 16:19. தெளிலால் மடியிலே படுத்து உறங்கினார். அப்பா அம்மா எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க, ஐயா ஐயா ஊழியக்காரா இருக்கலாம். அப்பா அம்மா ஊழியம் செய்யல, ஆனாலும் அவங்க சொல்ற ஆலோசனையை கேளுங்க. நான் ஊழியம் செய்யறேன், நீ என்ன வேண்டாம். ஊழியம் செய்யறதுனால பரலோகம் போயிட முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. நான் இங்க நின்று மேடையில பேசுறதுனால நான் பரலோகம் போயிட முடியாது. பரலோகம் போவதற்கு நான் ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்டு இங்கே நின்று பேசுகின்றேனே, இதுதான் என்னை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஊழியம் செய்கிறதுனால, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்து விட்டதுனால பரலோகம் போயிட முடியாது. அடிப்படை born again, மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சிலர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன் உள்ள சொல்லுவாங்க. அவங்களுடைய நிலைமையை 2-3 நாள் பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒத்துக்கலாம். பரிசுத்தாய் பெற்றாங்களான்றது டவுட் தான், அப்படி நினைக்க தோன்றும். அப்புறம் இன்னும் ஒரு 4 நாள் இருந்து பாருங்களா, அவங்க கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்றது டவுட் தான். ஏன்னா அப்படி வாஷ் அவுட்டு. நானும் என் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கிறோம், அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன் என்றால் உன் சத்துருக்களையும் நீ நேசிக்க வேண்டும் அல்லவா? சாபம் போடக்கூடாது. அடிக்கிறவர்களாக அல்ல, அடி வாங்கி கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் உண்மையான வேரம். அதுவும் சுவிசேஷ ஊழியத்தில். அதான் மற்ற இடத்துல மட்டும், ஊழியத்தில் மட்டும்தான் அடிக்க வந்தாக்க கம்முன்னு வரணும். அப்போ வீட்டில் குடும்ப தகராறோ பிரச்சனை வந்தா அடிக்கணும்னு அர்த்தமா? கிடையாது. கைகளை வைக்காது யார் மேலையும், ஆண்டவருக்கு விட்டுக்கொடு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளா வாழ்ந்து பார். ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி அன்பாக நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, நகைச்சுவை உணர்வு கொண்ட தம்பதியர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எந்த அதிர்ச்சியையும் பொறுத்து கொள்வார்கள். சுவிசேஷ ஊழியம் செய்கிற தம்பதியர் பாக்கியவான்கள். அவர்கள் பாதங்களையே ஆண்டவர் அழகு என்று வர்ணிக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் மருத்துவரை போல செயலாற்றுகிற தம்பதியர் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதலாய் வாழ்வார்கள். 10 கட்டளை தம்பதியருக்கு 3 சொல்லிட்டல. ஆமா, இன்னும் இருக்குது, அப்பப்போ வரும். நைட்டு 12 மணிக்குள்ள வரும் மீதி கட்டளைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். இப்ப என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா, இந்தா 500 ரூபாய் போ, டாக்டர் போய் பாரு. அதுதான் புருஷனுடைய கடமையா? உட்காந்து பேசணும். எல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இரு, நான் ஜெபம் பண்றேன். ஊழியக்காரர் தானே, எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வாரீங்க, பிசாசை தோத்திட்டு வாரீங்க, நோயாளிகள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாரீங்க. மனைவிக்கு இப்படி பிரச்சனை ஜெபம் பண்ணணும். அது ஊழியருடைய கடமை. கணவர் என்கிற கடமை டேக் டு ஹாஸ்பிட்டல். நீங்க கொண்டு போனோம், வேற யாரையா கூட அனுப்பிட்டு நீங்க தூங்கி இருக்கக்கூடாது. நீங்க கொண்டு போகணும். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணேன். நான் போயிட்டு வரேன், கொண்டு போவேன் டாக்டர் கிட்ட. இப்படி இருக்குது நிலவரம் டாக்டர். அப்படியா, சரி சரி. ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. பைசா கொடுத்துட்டா சொல்லுங்க. சில இடத்துல இருக்குதுங்க, எங்க ஊர்ல தான். இங்க யாரு எனக்குன்னா தெரியும். மனைவி அதான் ஒண்ணு முடியல, தலைவலி பாரு, நானா டாக்டர், இந்தா 500 ரூபாய், போய் டாக்டர் போய் பாரு. எப்படி போவாங்க? நிக்கிறதுக்கு பலம் இல்ல, எப்படி போவாங்க? சரி போய் பாரு. நீ என்ன பண்ண போற? இதே இவருக்கு ஒண்ணு ஆகட்டும், தூக்கு 24 hour ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கு. இவரு பெரிய நாடு, நமக்கு தாசு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க அப்படி தமாஷுக்கு. மனைவி மட்டும் கேவலம். அப்படி கிடையாது. உயர்வாய் நினைக்கணும். பிள்ளையார பெற்ற ஆத்மாவா நினைக்கணும் உங்க சொந்த மனைவிய. சரி, ஒரு கேள்வி கேட்டு முடிக்கலாமா? முடிங்கய்யா. கேள்வி என்னத்தை கேட்கறது? இது 3வது கேள்வி. எதுவுமே ஒரு 3 தானே ஒரு முழுமை. உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? சொல்லுங்களா, வெக்கப்படாம சொல்லுங்க. உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? இங்க உங்களுக்கு வர்றேன், அப்புறம் வர்றேன் இருக்கு. பிரதர்ஸ், உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? யார் சொன்னேன்? சொல்லிட்டேன். பொண்ணுங்க கரெக்ட். முதல் இடம் ஏசப்பா, ஆண்டவர், கர்த்தருக்கு, எப்படினாலும் சொல்லலாம். சரி, 2வது இடம் திருமணமான புருஷர்களுக்கு இந்த கேள்வி. 2வது இடம் யாருக்கு? அப்ப கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சா? உங்க உள்ளத்துல 2வது இடம் யாருக்கு? யாருடைய மனைவிக்கு? அந்த எண், அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது சொல்லுங்க. இப்ப எல்லாரும் அப்படியே உள்ளத்துல கை வைங்க. என் மனைவிக்கு. நல்லா வெக்கப்படாம சொல்லுங்க சத்தமா, என் மனைவிக்கு. மீதி 3வது இடமெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சிஸ்டர்ஸுங்க, உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? ஏசப்பாக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஏசப்பாக்கு. 2வது இடம் கணவனுக்குன்னு கணவர் தான் சொல்றாரு. சிஸ்டர் சொல்லுங்க, உங்க உள்ளத்துல 2வது இடம் யாருக்கு? என் கணவருக்குன்னு சொன்னீங்களா? இல்ல அவங்கள கேட்ட மாதிரி உங்களுக்கு கேட்க வேண்டியதாயிரும். என் கணவருக்கு சொன்னீங்களா? வெக்கமா இருக்குதா? வெக்கப்பட்டா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. அதை பார்த்தாவது பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிட்டோம். என் கணவருக்கு சொல்லுங்க.
இன்னைக்கு வந்ததுக்கு அடையாளம் இதெல்லாம் மறக்கூடாது. ஆனாலும் பெண்டு எடுத்துட்டாருமா நாலு. சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இன்னும் நிறைய இருக்குது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம இருக்கக்கூடாது இடத்துல இருந்தவங்க பட்ட பாடுகள், அது நேரத்தை கருதி நான் நிறுத்துகிறேன். பிரிய மனமின்றி பிரிகிறேன். இப்போ என்னுடைய மனைவி ஒரு பாட்டு பாடி உங்களை எல்லாரும் பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ண மாதிரி அழைக்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் 7 மணி இருக்கலாம். யாருக்குரிய 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ். 7 மணி இருப்போமாக. முடியாதவங்க உட்காந்துக்குங்க, கையை காலை உதருங்க, ரிலாக்ஸா இருங்க. பக்கத்துல உங்க பக்கத்துல உட்காந்துவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நம்மோடு பேசினார். சொல்லுங்க ஏதாவது. கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் நம்மோடு பேசினார். சிம்பிளா பேசினார். அல்லேலூயா. அந்த பாட்டு கேளுங்க. அப்படியே அவங்க ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. நாம் என்னதான் ஊழியத்தில் இருந்தாலும் சில காரியங்களை தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த நாளில ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உண்மையாகவே இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பார்க்க, ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மாற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. நம்ம ஊழியக்காரராக இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்களை நாம் தவறி போகிறோம். ஆனால் ஆண்டவர் இடத்துல நான் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் மாற வேண்டிய விஷயத்துல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ப்பா, உடைய சமூகத்தில் அதிகமாய் செபிக்கணும் ஆண்டவர், நமக்கு பிரியமாய் வாழணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், இன்னும் என் சபைக்கு நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு பாரத்தோடு நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நாம் அவருடைய ஊழியத்தை உத்தமம் உண்மையுமாய் செய்யும் பொழுது, உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே நீ அநேகத்திற்கு அதிகாரியை வைப்பேன் என்று சொல்லி நம்மை அதிகாரியாய் வைப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன சின்ன காரியத்திலும் சரி, பெரிய காரியமா இருந்தா சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியத்தையும் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவரே நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லி உற்சாகமான கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய காரியங்களிலே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்களால முடியாது, நீரே எங்களை மாற்றி இன்னமா ஊழியத்தில் எங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எதுவாயிருந்தாலும் தயவாளர் மன்னிங்கப்பா. இயேசுவே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சகோதரிகளையும் அன்றர் ஊழியக்காரர்களையும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நீர் ஊழியத்தில் எடுத்து இன்னும் வல்லமையான பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் அநேக புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. எங்களுக்கு ஆத்ம பாரத்தை அதிகமான தருவீராக. ஆத்ம பாரத்தோடு நாங்கள் ஊழியத்தை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி. வந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்க ஆண்டவர் நமக்கு பிரியமாய் வாழ, உமக்காக பரிசுத்தமாய் வாழ, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக ஆண்டவரை பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தருவீராக. ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் கடைபிடித்து அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர், சிறியோர், குழந்தைகள் எல்லாரும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுத்த மகனை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.